ஹாய் டியர்ஸ், இன்றைக்கி ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியான சன்னா பீட்ரூட் பரோட்டா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இதோட கெட்டி தயிர் ஊறுகாய் எல்லாமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு கப்பு வேக வச்ச கருப்பு மூக்கடலை சேர்த்துக்கோங்க. இதோட 1/4 கப்பு வேக வச்ச பீட்ரூட் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் பாதி பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட மசாலா சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், நம்ம பல்ஸ் மோடில் அரைச்சி வச்ச மசாலாஸ் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்து அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சமாக சப்பாத்தி மாவு எடுத்து நம்ம செஞ்சு வச்ச ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு நல்லா டைட்டாக சீல் பண்ணிக்கோங்க. நல்லா மாவை டஸ்ட் பண்ணிவிட்டு மெலிசாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போ சூடான தோசை தவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான சன்னா பரோட்டா ரெடி. லாஸ்ட்டாக பட்டர் இல்லை கீ அப்ளை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.